நாளைக்கு முன்னாடி ஐசரி கணேசர் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நிறையா சினிமா பிரபலங்கள் வந்திருந்தாங்க, அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாங்க, தொழிலதிபர்கள் வந்திருந்தாங்க, பொதுமக்கள், இப்படி எல்லாரும் பல பேர் வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி அவர்களும் வந்திருந்தாங்க, அவங்க கெனிஷா கூட அவங்க வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி வந்து என்னை பார்த்து கேட்டார், என்ன கூலு, நல்லா இருக்கியா, ஆள் நல்லா ஸ்மார்ட் ஆகிட்டியாப்பா, உடம்புலாம் குறைச்சிட்ட, காஸ்டியூம்லாம் சூப்பராக இருக்குது, ஹீரோவாக நடிக்கிற போல், எல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்தேன், ஆல் த பெஸ்ட், சாப்பிட்டாச்சா அப்படின்னாரு. இப்போ தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா, போய் சாப்பிடு, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். இது வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ எல்லா இடத்துலையும் வந்துச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், நேற்று இரவு எனக்கு ஒரு 11:30 மணி இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, பெங்களூர்லேருந்து ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. அவங்க ஃபோன் அடித்து, என்னங்க நீங்கள் என்ன ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவர் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், ஏம்மா என்னம்மா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைம்மா, நான் கல்யாணத்துக்கு போனேன், அவர் எனக்கு தெரியும், அதனால் அவர் என்கிட்ட பேசினார். இல்லை எனக்கு ஜெயம் ரவி ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா அவங்க மனைவி ஆர்த்தியோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோடய நம்பர் எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால அவங்க ஃபோன் பண்ணி கண்ணாப்பின்னா என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அது அவங்க புருஷன் பொண்டாட்டியோட விஷயம், அது ஆர்த்தி அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நடந்த விஷயம், அது அவங்க அப்பா அம்மா கூட தலையிட முடியாது, ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம வெளிப்படையாக என்ன நடந்துச்சுன்னு நம்மளே காதும் வச்ச மாதிரி பேச முடியாது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்போவும் அவங்க மறுபடியும் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. நான் இப்போ அதை கூட காட்டலாம், பட் நாகரிகம் கருதி அதை காட்டலாது. ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குங்க, புரியுதுங்களா? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே தான் மெய். நம்ம ஏதோ சினிமாக்காரங்கன்றதுனால வெளியில் சோசியல் மீடியாவில் பளிச்சுன்னு தெரியுது, அதை வச்சு நம்மளே ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? அவங்க ஜெயம் ரவி அவர்கள் கூட வந்தவங்க, அவங்க கெனிஷா அவர்கள் ஃப்ரெண்டா இல்லை இப்போ எதுக்கு வந்தாங்கன்றது நமக்கும் தெரியாது. இப்போ என் கூட 4-5 தம்பிங்க வந்திருக்காங்க, எனக்கும் அவனுக்கும் இப்போ எதனா உறவு இருக்குன்னு ஆயிருமா? இல்லை, அது நம்ம தப்பாக பேசிட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். இதுக்காக நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன நடந்தது என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் தான் இருக்கும். அது ஜெயம் ரவியாக இருந்தாலும் சரி, ராதா ரவியாக இருந்தாலும் சரி, நிலகல் ரவியாக இருந்தாலும் சரி, ஆளுநர் RN ரவி அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா குடும்பத்திலும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். ஏங்க நான் பல பிரச்சனைகளை பார்த்தாச்சுங்க, ஜெயிலுக்கு மட்டும்தான் போல, அதையும் கூட நீங்கள் போக வச்சிருவீங்க போலையா? அதனால் தயவு செய்து அவர்கள் குடும்ப பிரச்சனை அது கோர்ட்டில் இருக்குது, அது அவங்களே பார்த்துக்க போகிறாங்க. அந்த எனக்கு ஃபோன் பண்ண அந்த தாய்க்குளம் அவர்களுக்கு நான் வந்து உங்களை மண்டிட்டு கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, அந்த பிரச்சனையை தயவு செஞ்சு என்னை கோர்த்து விட்டுறாதீங்க, சரிங்களா? ஐசரி கணேசர் ஒரு நல்ல எண்ணத்தில் என்னை கூப்பிட்டாரு, நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன், அது ஒரு குற்றமா? கமெண்ட்டில் அதே மாதிரி எல்லாரும் என்ன போட்டு தீட்டி வச்சுருங்க. அவங்க குடும்பத்தில், ஜெயம் ரவி குடும்பத்தில் ஆர்த்தி அவர்களுக்கும் கெனிஷா அவர்களுக்கும் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, வீடியோவில் வந்தாங்க, அவ்வளோதான் நடந்தது. என்னன்றது தெரியல. இது வந்து ஜெயம் ரவி அவர்கள் மேலே தவறு இருக்கா, இல்லை ஆர்த்தி மேடம் மேலே தவறு இருக்கா, யார் மேலே தவறு இருக்கு என்னன்றது இல்லை. யார் மேலே தவறு இருந்தாலும் என்னுடைய கருத்து, நான் வந்து குடும்பஸ்தன், அதனால் சொல்கிறேன், எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். விட்டு கொடுத்து இது கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டிய தேவையில்லை. நீங்களே ஒரு சுமூகமாக அதை பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இப்போ கூட நான் ஒரு சினிமாக்காரனாக சொல்ல, ஒரு ரசிகனாக சொல்கிறேன், ஒரு பொதுவான ஒரு மனிதனாக இருந்து சொல்கிறேன். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குங்க. தயவு செஞ்சு சினிமாக்காரங்க பிரச்சனையை மட்டும் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி முதல்ல எனக்கு அந்த மாதிரி விஷயமா ஃபோன் பண்ணாதீங்க, சரிங்களா? கூல் சுரேஷ் எப்பவுமே ஜாலியாக பேசுகிறாள், இருக்கிற இடத்துல சந்தோஷமாக வச்சுக்கிறாள், சரிங்களா? என்னை வந்து அந்த திருமணத்திற்கு அழைத்த ஐசரி கணேஷ் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே. நீங்கள் தானே டைரக்டர்? சூப்பர், வாழ்த்து. ஈசன் அங்கே ஈசா கோயம்புத்தூரில் ஃபேமஸ்ஸு இல்லையா? இங்கே நம்ம ஆழியில் இயக்குனராக ஃபேமஸாக இருப்பவர் தான் ஈசன். அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மெதுவாக தட்டுங்கடா, கை
ரேகை தேஞ்சிடக்கூடாது, மெதுவாக தட்டுங்க. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சாங்கு பார்த்தேன், பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு காதல் வராதா, நம்மளும் ஒரு காரில் இந்த மாதிரி போகிறது அது மாதிரிலாம் எதுவும் வராதா அப்படின்னு ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளே இருக்குது. எனக்கு அப்போதுலேருந்தே இப்போ வரைக்கும் அந்த காதல்ன்றது அது வரவே மாட்டுது. சரி படத்துலையாச்சும் வரும்னு பார்த்தாக்க ஐயோ ஐயர கோழி முட்டை போட்டால் அடகாத்து குஞ்சு பொறிக்கலாம் அப்படின்னு தான் டைரக்டர் பேர். சரி எனக்கு அந்த மாதிரி தான் சீன் கொடுக்குறாங்களே தவிர ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணுற மாதிரியே வரமாட்டுது. ஃபுல்லாக பொண்ணுக்கிட்ட உதவாங்கிற மாதிரியே தான் எனக்கு சீன்ஸ்லாம் அமையுது. அது ஒருவேளை என்னோடய முகலட்சணம் அப்படி இருக்குதோ என்னவோ. இருந்தாலும் நான் திருப்பாச்சியில் நடித்தும் ஃபேமஸ் ஆனேன், சும்மா இல்லை. அது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ், பொங்கலுக்கு தானே சார், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. என்னோடய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். எங்கள் அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏண்டா ஏதோ இப்போ இன்றைக்கி ஏதோ படம் நடிச்சிருக்காம, ஏதோ கோழிப்புடின்றாங்களாம அப்படின்னு. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது சார். அப்போது யாரோ படம் பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காங்க, மாட்டு பொங்கல் அப்போ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஏண்டா நீ தான் இங்கே இப்போ மாட்டு பொங்கலுக்கு வரல, ஆனால் எல்லோரும் படம் பார்த்துட்டு ஏதோ கோழிப்புடின்னு சொல்கிறியாமே அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது சார். நன்றி சார். அப்படி அவ்வளோ பெரிய இயக்குனர் பக்கத்தில் நான் இங்கே உட்கார்றதுக்கு வாய்ப்பளித்த அந்த ஆழி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாங்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா இப்போ வர சாங்லாம் அப்படி கேட்கும்போதே டக்குன்னு மாற்றிடுவாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ பேர் பார்த்துருந்தாலும் இப்போ உள்ள குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் டிவி ஓனாலும் செல்ஃபோனே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தை பேர் என்னன்னு தெரியல. பேர் நான் தம்பி யாழன். அந்த யாழன் என்ன பண்ணார்னா கையில் செல்ஃபோன் இருக்குது, இருந்தாலும் அப்படியே டிவியே பார்த்துன்னு இருக்காரு. அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கானா இல்லை அந்த டைரக்டரை இப்படிலாம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா என்னப்பா அந்த பொண்ணு தான் பார்த்துட்டு இருந்தியா? பார்த்தியா சார், சாங்கு ஹிட்டு சார், சக்ஸஸ் சார். பாருங்க இப்போ தெரிஞ்சு போச்சு, அது பொண்ணு தானே பார்த்துட்டு இருந்தா. ஓஹோ அர்ஜுனா அர்ஜுனா அம்பு விடும் அர்ஜுனா. இந்த என்னவோ சொல்கிறான் தம்பி. தம்பி நீ அதான் என்னை திட்டுறேன், நீங்கள் திட்டுறீங்களாப்பா? சரி சரி சரி. அப்புறம் பாடல் ஆசிரியர் சார், உங்கள் பேர்? மனோஜ். மனோஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ வர சாங்லாம் அந்த லிரிக் வந்து சரியாக புரியாது, ஆனால் இவர் நல்லா புரிகிற மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் எண்டில் ஏதோ ஹியூமன் அப்படி இப்படின்னு போட்டு என்னவோ வந்துச்சு, இங்கிலீஷில் போட்டிருந்துச்சு, எனக்கு தெரியல. அது என்னவோ சொன்னீங்க, நானும் மறந்துட்டேன். மனிதனாக பிறப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். அப்புறம் அவ்வளோதான் பாருங்கள், மனிதனாக கிடைப்பதே நமக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்ற ஒரு வரியை போட்டிருக்காங்க. இயக்குனராக கிடைப்பது நமக்கு பேரரசார் கிடைத்தது பாக்கியம். சேனலில் என்னடா சேனல் வர்ற டைரக்டர் சார் சொல்கிற டைரக்டர் சார் அந்த டைரக்ஷன் பண்ணும்போது கூட சொல்லுவார், எப்பா அந்த இடத்துல நல்லா கிளாப்ஸ் வரட்டும், சாங்கில் இந்த இடத்துல நல்லா ஆடுங்க, ஃபைட்டு எப்பா ஃபைட்டர் நீ நல்லா அப்படி விழுப்பா அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல கூட நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற கரெக்டாக. இதுதான் இயக்குனர். மற்றவங்களா இருந்தாக்கா என்ன கூல் சுரேஷுக்கு கைத்தட்டல் வச்சு அவனை பில்டப் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு அந்த ஒரு ஈகோ எதுவும் பார்க்காம நல்லா கைத்தட்டல் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஹிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நன்றி நன்றி சார். அப்படிங்களா? நன்றி நன்றி சார். 200 பேர் இருக்காங்கல்ல, அதில் தெரியாது, இன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்க. நான் பார்த்தேன், என்ன கும்பலில் ஸ்கூல் சீருக்கு மட்டும் அந்த கிளாப்ஸ் கிடைக்குது, அதுவும் 4 பேர் தொடர்ந்து அடிச்சுக்கிறாங்க. அந்த 4 பேர் யார்? அந்த 4 பேருக்கு நன்றிம்பாங்கள்ல, தேடிட்டே இருந்தேன். வாங்கிங்களா மாட்டிக்கிட்டியே. மாட்டிக்கினாரு ஒருத்தர், காப்பாற்றணும் கர்த்தர். ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். அதில் நடித்தவங்க வரலையா? ஓ அப்போ நடிக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு கேட்டு வந்திருப்பாங்களே.
நடித்ததுக்கப்புறம் ஜப்பானில் ஜாக்கி சான் கூட பிஸியாக இருக்கேன், மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூட பிஸியாக இருக்கேன், அமெரிக்காவில் அர்னால்டு கூட பிஸியாக இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களே. தெரியும் தெரியும். ஏன்னா இந்த